ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சத்தான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாதாம் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு கப்பு முந்திரி எடுத்திருக்கிறேன். அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் வால்நட்டு, மக்கனான்னு சொல்லிட்டு இது 3 கப்பு ஆட் பண்ணணும். ரோஸ்டட் மக்கனா தான் இது. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எள்ளு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு இதெல்லாம் ஒரு கப்பு. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை, இதுவும் ஒரு கப்பு எடுத்துட்டு வேர்க்கடலை அந்த தோல் ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் வறுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சிடணும். இப்போ நெய் நான் ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய் பேனில் ஊற்றிட்டு அதில் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட கருப்பட்டியும் ஆட் பண்ணுறேன். அதையும் தூள் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா சூடாக லைட்டாக வெதப்பாக சூடு இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உருண்டை பால் மாதிரி பிடிச்சி கையாலேயே பிடிச்சி வச்சிட்டோன்னா அதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டோன்னா ஈவினிங் ஸ்நாக்கு மாதிரி பசங்க பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பால் கொடுத்தோன்னா இது அவ்வளோ இரும்பு சத்து, ரொம்பவே பசங்களுக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.